வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில April 2 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நீங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்றதுதான் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது லாஸ்ட் வீடியோல எவ்வளவு லைக்ஸ் வந்திருக்கு அப்படிங்கறத பார்க்கும் பொழுது ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுங்க. சரி, வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம். நம்ம ஹீரோ சோகமா வீட்டுக்கு வரும் பொழுது ஈஸ்வரி வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த கல்யாண போட்டோ, வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே தூக்கி வெளியில எறிகிறாங்க. இது பார்த்துட்டு நம்ம ஹீரோ கேக்குறாரு, ஏன் இப்படி பண்றீங்க? அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, ஏன் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு உனக்கு தெரியாதா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அவளுக்கு பழைய ஞாபகங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லா கொண்டு வரக்கூடாது. அவளாதான் அந்த ஞாபகங்களை திருப்பி கொண்டுட்டு வர முடியும். அவகிட்ட சொல்லக்கூடாது, இதனால அவளுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கல்ல. அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் நான் இப்ப சரியான வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்க பாரு, என் பொண்ணு நிம்மதியா இருக்கணும் வீட்டுல. என் பொண்ணுக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியக்கூடாது. அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவளுக்கு இன்னுமே நிறைய பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உன் பேச்சு கேட்டுக்கிட்டு கண்டிப்பா உன்னை என்னால வீட்டுக்குள்ள விட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ கேக்குறாரு, அத்தை ஏன் இப்படி பேசுறீங்க? ரேவதிக்கு நான் எப்பவுமே எந்த விதத்திலையும் பாதிப்பா இருக்க மாட்டேன். ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உன்னாலதான் இப்போ நடந்திருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம். ஆனா உன்னால எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு அப்பட்டமா புழுகுற. தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பேசுறாங்க. இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அத்தை என்னடா இப்படி பேசுறாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஹீரோ அந்த கல்யாண போட்டோ, அவரோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்போ ராஜா நேரா ஹீரோவை பார்த்து, சகல போகாதீங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, இப்போதைக்கு நான் போறதுதான் நல்லது. என்னால ரேவதிக்கு எந்த விதத்திலயும் ஆபத்து வர வேண்டாம். நான் போறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு. இத பார்த்துட்டு மயிலு, ரோகிணி எல்லாருமே கவலைப்படுறாங்க. ராஜா ஈஸ்வரிய பார்த்து, இங்க பாரு, நீ இப்படி பண்றது ரொம்பவே தப்பு. மாப்பிள்ளைய பழி வாங்கணும் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டே இருந்த, அதே மாதிரி இப்படி பண்றியே. ஈஸ்வரி சொல்றாங்க, என்னது நான் பழி வாங்கணும் அப்படின்னு நினைச்சனா? அவன் தான் இந்த குடும்பத்தை எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் மேல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாரு, இப்ப நடந்த விஷயத்துக்கும் மாப்பிள்ளைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. அவரை வீட்டை விட்டு அனுப்புறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அப்ப ரோகிணி சொல்றாங்க, அம்மா, ரேவதிய அன்னைக்கு நான் வீட்டை விட்டுக்கு அனுப்புனது ஏன் மேலதாமா தப்பு. இவரு போக வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னாரு. ஆனா நான் தான் அனுப்பிட்டேமா, ஏன் மேலதமா தப்பு. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் யாரும் தலையிடாதிய, வெளியில போடா அப்படின்னு பேச ஹீரோ சோகமா வெளியில வராரு. அப்போ வில்லி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்க பாரு, இனிமே உனக்கு இந்த வீட்டுல என்ன வேலை இருக்க போகுது? உன்னோட பொட்டி படிக்கையெல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா சென்னை கிளம்புறதுக்கான வழிய பாரு. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம இந்த குடும்ப விஷயத்துல தலையிடாதீங்க. வில்லி சொல்றாங்க, என்னையும் புருஷனையும் பிரிச்சு இல்ல, உனக்கு அந்த கடவுள் சரியான தண்டனையை கொடுத்துருக்காண்டா. ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை, மரியாதையா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம வில்லிக்கு செம்ம காண்டாகுது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இருந்தாலும் உன் திமிரு கொஞ்சம் கூட குறையவே இல்லையில. அக்கா உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டா, சென்னை கிளம்பி போடா. என்னையும் என் புருஷனையும் பிரிச்சதுக்கு உனக்கு சரியான தண்டனை பிடிச்சிருக்கு அப்படின்னு வில்லி அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, நம்ம டாக்டரை போய் பார்த்துட்டு ரேவதிக்கு எப்ப குணமாகும் அப்படிங்கறத பத்தி கேட்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம ஹீரோ நேரா பாட்டியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு பாட்டிய பாக்குறாங்க. பாட்டி ஹீரோவை பார்த்ததும், ஐயா, இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையா. அங்க வந்தா ஈஸ்வரி இன்னும் கோவப்படுவா, அதனால ஏதாவது பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு நினைச்சுதாயா நான் வரல. ஹீரோ சொல்றாரு, பரவாயில்ல பாட்டி, ஆனா ரேவதிக்கு சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ரேவதிக்கு எந்த விதத்திலயும் பழைய ஞாபகங்களை கொண்டு வர மாதிரி அவளுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாது அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. சோ அதனால ரேவதிக்கு எந்த விதத்திலயும் பழைய ஞாபகங்களை ஏற்படுத்துற மாதிரி எதுவும் பண்ண முடியல. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, என்னையா இது, உனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. ஹீரோ சொல்றாரு, பாட்டி, அத்தை என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, என்னால ரேவதிக்கு எந்தவித பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டதும் பாட்டி சொல்றாங்க, என்னையா சொல்ற, எந்த விதத்திலயும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு உன்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாளா? அவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா?
உன்னால ரேவதிக்கு என்ன ஆபத்து வரும்? நீ தான் ரேவதிய பத்திரமா பாத்துக்கிட்டு இருக்க, அவளுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லாம. ஆனா உன்னால ஆபத்து வரும் அப்படின்னு சொல்றாரா? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு ரேவதிய பாத்துட்டு வரேன். ரேவதிய பார்த்தா மட்டும்தான் எனக்கு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். பாட்டி சொல்றாங்க, ஐயா நீ போயிட்டு வாயா, உன்னை யாரையா போக வேணான்னு சொன்னது அப்படின்னு. ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நேரா ஹாஸ்பிட்டல் வராங்க. அப்போ ஹீரோ வந்துட்டு ரேவதிய டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போறத தூரத்துல இருந்து பாக்குறாங்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ரேவதி என் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, எனக்காக பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. ஆனா அவளுக்கு போயிட்டு இப்படி ஆகிருச்சு அப்படின்னு ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, சரி நம்ம டாக்டரை பார்த்து ரேவதிக்கு எப்ப ஞாபகம் வரும், அவளுக்கு என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி கேட்போம் அப்படின்ட்டு ஹீரோ அந்த பக்கமா வராரு. அப்ப வில்லி என்ன பண்றாங்கன்னா, நேரா வந்துட்டு அங்க இருக்கிற அந்த டாக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. இவளுக்கு டாக்டர் கிட்ட என்ன பேச்சு வேண்டியிருக்கு அப்படின்ட்டு. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரியே அந்த குடும்பத்துக்கிட்ட நான் அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த சொல்லிட்டேன். அவங்க எல்லாரும் அதை கேட்டுட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அவங்கள அந்த நிலைமையில பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒரு டாக்டரா இருந்து இந்த மாதிரி பொய்யே சொல்லக்கூடாது. அப்படி பொய் சொன்னா என்ன விளைவுகளை நான் சந்திப்பேன் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி தெரிஞ்சும் நீங்க வந்துட்டு என்னை மிரட்டினதுனால தான் நான் அப்படி பொய் சொன்னேன். உங்களால இன்னும் என்னெல்லாம் நான் அனுபவிக்க போறேன் அப்படின்னு தெரியல. இந்த குடும்பத்தை பார்த்தா எனக்கே இப்ப கஷ்டமா இருக்கு. இப்பயே அவங்க கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லலாம் அப்படின்னு தோணுது. ஹீரோ வந்துட்டு இதை பார்த்துட்டு, என்ன இது டாக்டர் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட, இந்த சந்திரா ஏற்கனவே ஏதாவது ஒரு ஃப்ராட் வேலை பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பா இப்பயே அதான் என்னமோ பண்றாங்கன்னு தோணுது. ஸோ விடக்கூடாது, நம்ம இப்பவே வந்துட்டு இவங்களை பத்தின உண்மையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நேரா பக்கத்துல போறாங்க. ஏதாவது நல்ல காதல விலகுதா வீடியோ எடுக்கலாமா அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் சந்திரா என்ன பண்றாங்கன்னா, நேரா அந்த டாக்டர் கிட்ட, இங்க பாருங்க டாக்டர், என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நேத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க மட்டும் என் குடும்பத்துக்கிட்ட அப்படி சொல்லல அப்படின்னா உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு தெரியும். சோ தெரிஞ்சும் நீங்க இவ்வளவு ஈஸியா பேசுறீங்க. நீங்களும் உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி வந்து பொய் சொல்லிதான் ஆகணும். இதை கேட்டதும் டாக்டர் சொல்றாங்க, இன்னும் என்னெல்லாம் அனுபவிக்க போறேன் அப்படின்னு தெரியல உங்களுக்காக பொய் சொல்லி. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க டாக்டர், நீங்க வந்துட்டு ஓசில எல்லாம் பொய் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் தரேன். இதை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணிருங்க. அவளுக்கு மறுபடியும் ஞாபகத்துக்கு வர மாதிரி அந்த கொடுக்க வேண்டிய மாத்திரைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணிக்கோங்க. நிறைய மாத்திரைகள் கொடுக்க வேணாம். அவளுக்கு அவ்வளவு சீக்கிரம் ஞாபகம் வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இதை கேட்டதும் டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இங்க பண்றது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு சீக்கிரம் ஞாபகம் வரலைன்னா அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க மாத்திரை கொடுத்து அவங்கள சரி பண்ணணும். தயவு செஞ்சு நீங்க இப்படி பண்ணாதீங்க. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஏய் நான் இப்ப சொல்ல போறதை செய்ய போறியா, இல்ல இதனால நீ விளைவுகளை சந்திக்க போறியா? இது கேட்டதும் டாக்டர் சொல்றாங்க, சரி நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன், வேற வழி என்ன அப்படின்னு சொன்னதும் இதை கேட்டுட்டு நம்ம சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பாடா, எங்க நான் சொல்றேன்னு நீ கேட்க மாட்டியோ அப்படின்னு நினைச்சேன். பரவாயில்ல, நான் சொல்றத கேக்குற அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட, இங்க பாரு, அவளுக்கு கொடுக்க வேண்டிய மாத்திரைகளை கொஞ்சம் வந்துட்டு மாத்தி மாத்தி கொடு. அவளுக்கு சீக்கிரம் ஞாபகம் வரக்கூடாது. அந்த டிரைவர் பையில ஞாபகத்துக்கு கொண்டுட்டு வரவே கூடாது. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ வீடியோ எடுத்துக்கிறாரு. அப்ப இவதான் இது எல்லாத்தையுமே பண்ணாலாம். சீக்கிரம் வீட்டுல கொண்டு போய் இவ என்னெல்லாம் பண்ணா அப்படிங்கறத காமிக்கணும் அத்தை கிட்ட அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி அந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு வெளியில வராங்க. ஹீரோ இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துக்கிறாரு. வீடியோ எடுத்துக்கிட்டு அத்தை கிட்ட இந்த வீடியோவை கொண்டு போய் காமிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ ரெடி ஆகுறாரு. வில்லி வந்துட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. அப்ப ஹீரோ அந்த வீடியோவை கொண்டுகிட்டு நேரா டாக்டர் கிட்ட போறாங்க. டாக்டர் ஹீரோவை பார்த்ததும், சார் சொல்லுங்க சார். ஹீரோ சொல்றாரு, ஏங்க இப்படி பண்றீங்க? எவ்வளவு பெரிய விஷயத்த நீங்க மறைக்கிறீங்க. ரேவதிக்கு எந்தவித பாதிப்பும் இல்ல, ஆனா நீங்க இதனால ரேவதிக்கு பாதிப்பு இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க ஒரு டாக்டர் தானே, பொய் சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், நான் பொய் சொல்ல முடியாது அப்படின்னு அந்த அம்மா கிட்ட சொல்லிட்டேன். ஆனா அந்த அம்மா என்னை மிரட்டுது. இதனால என் குடும்பம் தான் பாதிக்கப்படுது. அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம உங்களை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. நான் சொல்றதுக்கு மட்டும் நீங்க சரி சொல்லுங்க.
இதை கேட்டதும் அவங்க சொல்றாங்க, சரி நீங்க சொல்றதுக்கு நான் சரின்னு சொல்றேன். ஆனா என் ஃபேமிலி பாதுகாப்பா இருந்தா போதும். அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க ஃபேமிலி எந்தவித பாதிப்பும் இல்லாம பாதுகாப்பா இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி தரேன். இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த சந்திரா பொய் சொல்ல சொன்னது நீங்க நேரா வீட்டுல உள்ளவங்க கிட்ட வந்து சொன்னா போதும். டாக்டர் சொல்றாங்க, சரி நான் கண்டிப்பா வந்து சொல்றேன். ஹீரோ அந்த டாக்டரை கூட்டுக்கிட்டு வீட்டுக்கு போறாங்க. ஹீரோ டாக்டரை பார்த்து, நீங்க வெளியிலேயே நில்லுங்க, நான் போய் ஃபர்ஸ்ட் சொல்றேன். ஒருவேளை அவங்க ஒத்துக்கல அப்படின்னா உங்களை கூப்பிடுறேன், நீங்க வந்து சொல்லுங்க. இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நிக்கிறாங்க. ஹீரோ இங்க இருந்து உள்ளார போறாரு. உள்ளார போயிட்டு நேரா அவங்க அத்தைய பாக்குறாங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, உன்னதான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொன்னனே, அப்புறம் எதுக்கு நீ மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்திருக்க? ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கட்ட, உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு தெளிவான விஷயத்த சொல்றதுக்காக தான் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க தங்கச்சி உங்களுக்கு வந்து நேர்மையா இருக்காங்க, உங்களுக்கு எந்த விதத்திலையும் வந்துட்டு பொய் சொல்லல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா அவங்க மறுபடி இதே தப்பதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, என் தங்கச்சி என்ன பண்ணா? வில்லி சொல்றாங்க, அக்கா இவ மறுபடியும் ஆரம்பிச்சுட்டாங்கா. ஏதாவது ஒண்ணு சொல்லி என்னையே எப்படியாவது பிரிக்கணும். அதுதான் அவனோட முதல் நோக்கம். ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்கட்ட, நான் இப்ப அதுக்காக வரல, ஒரு உண்மைய காமிக்கிறதுக்காக வந்திருக்கேன். ரேவதிக்கு வந்துட்டு பழைய ஞாபகங்கள் வரும் சீக்கிரம், ஆனா அவளுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னு சொன்னது எல்லாமே ஃபேக்கு. அதுக்கான ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஹீரோ அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அதுல சந்திரா வந்துட்டு டாக்டர் கிட்ட பேசி இருக்கிறது எல்லாமே ரெக்கார்டடா இருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு செம ஷாக் ஆகுறாங்க ஈஸ்வரி. சந்திரா பார்த்து, என்னடி பேசி வச்சிருக்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா உனக்கும் எனக்கும் பிரச்சனைய கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறதுக்காக இவன் இப்படி பண்றான்க்கா. தயவு செஞ்சு இவன் சொல்றத நம்பாதக்கா. நான் எப்பவுமே உனக்கு துணையாதான் இருப்பேன். நான் என்னைக்குமே உனக்கு வந்துட்டு ஒரு தப்பான பேரை வாங்கி கொடுக்க மாட்டேன்க்கா, நம்புக்கா அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இது கேட்டதும் ஹீரோ வெளியில நிக்கிற டாக்டரை கூப்பிடுறாங்க. டாக்டர் அந்த இடத்துக்கு வந்ததும் ஹீரோ டாக்டரை பார்த்து, நீங்க சொல்லுங்க, உங்ககிட்ட தானே இவங்க அப்படி சொல்ல சொன்னாங்க? அப்ப டாக்டர் சொல்றாங்க, ஆமா மேடம், இவங்கதான் வந்துட்டு அந்த மாதிரி பொய் சொல்ல சொன்னாங்க, அதனாலதான் நான் பொய் சொன்னேன். இதை கேட்டதும் டாக்டர் சொல்றாங்க, ஈஸ்வரி சொல்றாங்க, என்னது பொய் சொன்னீங்களா? ஏன் அப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம், இவங்க என் ஃபேமிலியில உள்ள ஒருத்தவங்களை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன மிரட்டுனாங்க. என் ஃபேமிலியில உள்ள மெம்பர்ஸை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் பொய் சொன்னேன். இந்த சார் தான் வந்து என் ஃபேமிலியை காப்பாத்தினாரு இவங்க கிட்ட இருந்து. இவங்க வந்துட்டு பொய் சொல்ல சொன்னாங்க, உங்க பொண்ணு ரொம்ப பெரிய ஆபத்துல இருக்காங்கன்னு பொய் சொல்ல சொன்னாங்க. அதனாலதான் நான் அப்படி சொன்னேன். உங்க பொண்ணுக்கு எந்தவித ஆபத்தும் இல்ல. அவங்க டேப்லெட் போட்டாலே சீக்கிரம் அவங்களுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துரும். இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. தங்கச்சி கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டா அப்படின்னு செம்ம கோவப்படுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? கண்டிப்பா சந்திரா இந்த மாதிரி டாக்டர் கிட்ட சொல்ல சொன்னது எல்லாமே நிரூபிப்பாங்க நம்ம ஹீரோ. இது எல்லாம் அப்கமிங் எபிசோடுல அடுத்தடுத்து நடக்கும். சோ இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க.